कमलाकृति श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वर धियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्छः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसित कामधेनुं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं शुचिशतशिरसिद्धमध्यापयन्ति गोत्तिष्ठायां रजनिगणितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूयैवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீவே கிடவர்க்கு என்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழி மாயன் புல் கீச்சு கீழ் தூமணி நோற்று தூமணி இன்னைக்கு நோற்று கற்று கனைத்து புங்கள் புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் நாயகன் அம்பரம் உந்து உந்து குத்து முப்பத்து ஏற்று அங்கன் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரே கூடாரே கரவேல் கரவேல் சித்தம் சித்தம் மங்கம் மங்கம் கோதை பிறந்தோர் கோவிந்தன் வாழ்மோர் கோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளோர் மோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழகி ஐந்தும் ஐந்தும் திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவி உப்பன் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமதிக்கு பின்னாளாள் வாழியே 143 வாழியே உயரனங்கக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுமாறும் திருமல்லி வளநாடி வாழியே புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவிடிகளே சரணம். சிவப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து பல ஆண்டுகளாக பல பேர் திருப்பாவை விளக்கம் சொல்லியும் இன்றும் முடியவில்லை. ஆகாசம் எப்படி தொடர்ந்து ஆங்கிலத்திலே விஞ்ஞானத்திலே சொல்வார்கள் பிளாக் ஹோல் என்று சொல்வார்கள். அதே போல ஒரு எங்க இருக்குங்கிறதுனா தெரியும், எங்க முடிவுன்னா தெரியாது. அனந்தமான கல்யாண குணங்களுடைய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய தாயாரும் அதே மாதிரி தான். தாயாரையும் பெருமாளையும் பிரித்து பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஸ்தானிகர் சுதர்சனங்கிற என்ற பெரியவர் எப்பொழுதுமே எம்பெருமானோட இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர். அவர் எப்பப்போ முடியுமோ அவர் உபன்யாசம் பண்ணுறேன்னு சொன்னார். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் சரித்திரத்தை நிறைய சொன்னார். ஆழ்வார் சரித்திரத்தை சொல்ல போனால் அதுவும் அளவில்லாது. எல்லாருமே பகவத் அம்சங்கள். இன்னைக்கு ஆழ்வார் என்னங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு யார் ஆழ்வார்னு அவர் சங்கிரகமாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கார். இன்னும் மறந்து போயிடக்கூடாதுன்னு மார்கழியிலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிடுவோம். எங்களுக்கு நேரத்தை ஓட்டுறதுக்கு இதான் வழி, எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு. அப்படி இல்லாமல் இன்னைக்கு நேர பாசுரத்துக்கு வந்துடுவோம். நேத்தி பாசுரத்தில் பூதத்தாழ்வார் கீழ்வானம் வெள்ளென்று அப்படிங்கிற பார்த்தோம். அப்புறம் இன்னைக்கு தூண்மணி. நேத்தி தன்யாசி, இன்னைக்கு ஹமீர் கல்யாணம். இந்த ஹமீர் கல்யாணிங்கிறது வடக்கே இருக்கிற ராகம், இந்துஸ்தானி ராகம்.
நமக்குள்ள ஒற்றுமை வேணும்னா அதுக்காக அந்த வடக்கே இருக்கிற ராகத்தையும் நாம் எடுத்துப்போம். தேஷ்ன்னு ஒரு ராகம் ஒருத்தி மகனாய் பிறந்து அதை பேஹாக்குன்னு மாத்திட்டா அங்க, இங்க தேஷ் சொல்லும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரே ராகத்துக்கு கூட 2-3 பேர் உண்டு. வடக்கே ஒரு பேர், தெற்கே ஒரு பேர். அது மாதிரி இருக்கும் பொழுது ஆழ்வார் சொன்னார், பெருமாளுக்கு பல பேர், உனக்கு பல பேர், பேரும் பல பலவே, ஆழ்வார் நாமமும் பல பலவே. இங்கே அதுதான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று விஷ்ணுதாஸ் நாமம் சொல்லணும். அதுதான் இன்னைக்கு கருத்து, முக்கியமான உட்கருத்து. மகிமை ஹமீர் கல்யாணி தூமணி மாடத்து. அதுக்கு முன்னாடி சொல்லணும், சச்சிதானந்தன் ஒருத்தர் பக்தர் வந்திருக்கார். அவர் 2 வருஷமா கேட்டு இருக்கார். இப்போ 3வது வருஷம் அவர் ஏதாவது நான் திருப்பி உடனே சொல்லணும்னு செக் பண்ணலாம். 1. 2வது எம்ஃபில் சம்ஸ்கிருதம் படிக்கிற படிச்ச சம்ஸ்கிருதத்தில் எழுதின மாமியம் இருக்கான். அதனால நேத்திக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு பேச்சு திருப்பதிக்கு ஆன்லைன்ல கூகுள் மீட்ல பண்ணோம். அது உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். திடீர்னு அது எப்படின்னா அது ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா திருட்டுத்தனம்னு கிடையாது, பெரியவாளோட சேர்ந்துக்கணுங்கிற ஆசை. மேலையார் செய்வனகள்னு இங்கே தேரண்டூர் ராமன் பட்டர்னு ஒருத்தர் பெரியவர் எழுந்துள்ளிருக்கார். அவர் பாஞ்சராத்திர ஆகமத்துல பெரிய வித்வான். இவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் உலகம் பூரா தெரியும் அவரை. திருப்பதியில SVBC 2 சேனல்ல அவர் பேசுறார். டிவியில வந்தாதான் எங்களெல்லாம் மதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இன்னும் டிவியில வரல. அப்படியும் நீங்க வந்திருக்கீங்க. தூர்தர்ஷனம், தூரதர்ஷனம் இல்லை, அது துர்தர்ஷன். டிவியில போய் சீரியல் பார்த்தீங்கன்னா அது தூர்தர்ஷன், பார்க்கக்கூடாது. இன்னைக்கு 2 பாயிண்ட் பேராசிரியர்களோட பேசும்பொழுது, பழைய ஓய்வு பெற்ற பேராசிரியர்களோட பேசும்பொழுது ஒரு வேடிக்கைக்காக சொல்றோம், 5% பென்ஷன் கூட போட போறான் அப்படின்னு ஒருத்தர் எழுதிட்டார். அது எப்போ போட போறான்னா, இப்போ சத்தியா இருக்கிற சட்டப்படி 80 வயசு ஆனவர்பாடு போட போறான். அது 80 ஆனவர்பாடு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா 65, 70, 75 கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். எங்களுக்கு 5 பாஸ், எங்களுக்கு 5 தலைவர்கள். முதல்ல கல்லூரி முதல்வர், அதுக்கப்புறம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குற டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டியில் இருக்கிற குலபதி பேர் சமஸ்கிருதத்தில், குலபதி. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர். எங்களுக்கு 5 பாஸ் கேட்டால் தான். ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் மாணவியாமே, நீங்க கேட்கக்கூடாது, நேர போய் கேட்கக்கூடாது, பணம் கொடுங்க, டெல்லிக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லாத்துக்கும் பணம் தான், பணம் கேட்கறதுக்காக பணம் கொடுங்க. எதுக்கு சொல்லுன்னா, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் NITயில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர், HOD-யா இருக்கார், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கார். அவர் ரொம்ப நாளாக இப்போ பழக்கம், 2017 ரொம்ப பழக்கம். இவருடைய ஊர் காரப்பங்காடு என்ற ஒரு கிராமம். அங்கே வெங்கடாச்சாரிய சுவாமி அப்படிங்கிற பெரியவர் எழுந்தருள் இருந்தார். அந்த பேரை சொன்னாலே நமக்கு புண்ணியம். அன்னைக்கு சொன்னேன், வெங்கடாச்சாரிய சுவாமி சொன்ன உடனே மாலை வந்தது. திருக்கரளப்பன் சன்னிதியிலேருந்து முந்தான மாலை வந்தது. எல்லாரும் சாட்சி, 3 மாலை. அஜ்ஜியர் போட்டார், நேத்தி சாமம் பார்த்தசாரதி போட்டார், இந்த ஷால்வை கொடுத்தார். இதெல்லாம் நன்றிக்காக சொல்லணும். இங்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும். திருப்பாவை பாசுரங்கள்லையும் சரி, மற்ற 4000 பிரபந்தங்கள்லையும் சரி, நல்ல தமிழ்ல இருக்கும் பொழுது சில வேளை நமக்கு புரியாது, வேற அர்த்தமும் வரும். கண் வளரும்னா ஏதாவது கண் வளர்ந்துட்டு இப்ப பெருசாகணும் அப்படி இல்லை, தூங்குறாங்க. கண் வளரும் எல்லாரும் மான் மகளே
மாமான்னு சொன்னா பக்கத்தாத்து மாமாவும் மாமா தான், தாயுடைய சகோதரனும் மாமா தான். இப்படி ஒவ்வொரு அது வேற விதத்திலையும் உபயோகப்படுத்துவான். அப்படி அதனால இது கூப்பிடுக்கும் பொழுது உறவு கொண்டாடும். எம்பெருமானோடு நாம உறவு கொண்டாடும். கறவைகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்தும்போல உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்லும்போது நவவித சம்பந்தம், 9 வித சம்பந்தம். அது அப்புறம் பார்க்கணும் ரொம்ப விளக்கமாக. அன்னைக்கு சீக்கிரம் எல்லா பாசத்தையும் முடிச்சிடணும். கறவைகள், சிற்றஞ்சிறுகாலே, வங்கக்கடல் எல்லாம் 29ஆம் நாள் முடிச்சு. அப்படி இங்க வந்து தூமணி மாடத்து விளக்குது. மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்தீரவாய் மாமீர். இன்னொரு உறவு, மாமாக்கு மனைவி மாமி மாதிரி தானே. மாமீரவளை முதல்ல பாருங்க, மாமான் என்ன இன்னு போட்டான். இன்னு விகுதிங்கிறது கொஞ்சம் மரியாதை குறைச்சல். அவன் போனா வந்தான் அப்படின்னு சொன்னான். இது மாமீர் இரு போட்டான். மரியாதையா மாமியாருக்கு மட்டும் மரியாதை, பெண்களுக்கு மரியாதை, பெண்ணுக்கு பெண் மரியாதை. மாமீரவளை, அவளைங்கிறது குழந்தைய. எழுப்பீரோ உம்மகள் தான். குற்றம் சொல்ல போது இப்படிங்க, உன்னுடைய பொண்ணு எங்களுடைய தோழியா தான் ஏந்திருந்திருப்போம். உன்னுடைய பொண்ணு உம்மகள் தான். இப்ப கடுமையா சொல்றேன். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திர பட்டாளோ மாயன் மாதவன். சம்ஸ்கிருத வார்த்தை வைகுந்தன். அது வைகுண்டாங்கிறது தமிழ்ல பண்ணிட்டார். இப்ப சுவாமி கண்ணன் ஒன்று கேள்வி கேட்டிருக்கார், அது சொல்றேன் பதில். வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோரம் பாவா. எம்பெருமான் நம்ம என்ன எதிர்பார்க்கிறான்னா, நான் ஒத்த மட்டும் நாம சங்கீர்த்தனம் பண்ணா போட, நீங்களும் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தாள் அப்படின்னு சொன்ன ஆண்டாள். அது மாதிரி முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, முதல் பாசத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, நாம் வரீர்களான்னு கேட்டார். நேரழின்னு கூப்பிட்டார். ஒத்தரை கூப்பிடல, ஒரு தோழியை கூப்பிடல. இங்கேயும் ஒரு தோழியை கூப்பிடல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரையும் ஒரு பிரதிநிதியாக ஒரு தோழியை கூப்பிடும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் எழுந்திருக்கணும். பனி, அதனால எழுந்திருக்கணும், எப்படியா எழுந்திருக்கணும். அதுக்காக தூமணி மாடத்து, தூமணி, தூய இந்த ஏ கூட எழுத்து வேண்டாம். சம்ஸ்கிருதத்துலையும் அப்படிதான் உண்டு. ஒரு எழுத்து 2 எழுத்து இருந்தா ஒரு எழுத்தா மாத்திடலாம், அப்ரீவியேஷன் பேர் இருக்கு. அதனால தூமணி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட்டை தீட்டப்பட்ட வைரம் அப்படின்னு சொல்றோம். வைரத்தை தீட்ட தீட்ட அதுக்கு விலை ஜாஸ்தியா இருக்கும், வெயிட் குறைஞ்சிரும். இவ்வளவு கேரட் இருந்தாங்க அதுக்கு. வைரத்துக்கு போய் என்ன கேரட், வெயிட் தானே போடணும். கேரட், தங்கத்துக்குன்னா வெயிட் போடுவாங்க, இதுக்கு வந்து கேரட்டுமா, எவ்வளவு கேரட். அப்படி நம்ம ஊர் ரங்கூன் வைரம்னு கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம கிட்ட இருந்த வைரம்லாம் இப்போ ஆங்கிலேயர்கிட்ட இருக்கு. இன்னும் அங்கதான் இருக்கு, இங்கிலாந்துல தான் இருக்கு. நம்முடைய சிம்மாசனம், மயில் சிம்மாசனம் இன்னும் அங்கதான் இருக்கு. எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால முக்கியமானது எப்போ மதிப்புள்ள பொருள்லாம் அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. நம்முடைய வேதத்தை கூட எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்கே போய் நல்லா படிக்கிறாங்க, நான் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து காஸ்மிக் சயின்ஸ் என்றதில் ஒரு தெலுங்குக்காரர் பண்ணிட்டு இருக்கார், அங்கே இருக்கார். ரவி புவ்வாலான்னு பேர் அவருக்கு. இதெல்லாம் சொல்லணும், ஏன்னா சமீபத்தில் அவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 10 வருஷம் முன்னாடி நானும் நீங்களும் சந்திச்சிருக்கோமே அப்படின்னு. அவருக்கு நினைவு இருந்திருக்கு. அதனால் காஸ்மிக் சயின்ஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் வேதத்திலேருந்து வருதுங்கிறார். இப்போ நாளைக்கு அவரை போட்டு வாங்கணும், என்ன சொல்கிறார், சரியாக சொல்கிறாரா செக் பண்ணணும். வேதத்தை என்ன வேதம் அவருக்கு தெரியும், எல்லாம் வெறுமை கேட்கணும். இந்த தூமணி மாடம், இன்னைக்கு ஒரு அழகாக சென்னையிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜிஎஸ் விஜயமாலினின்னு ஒரு அம்மா
பாடுறாங்க தினம் திருப்பாவை. அதே மாதிரி அர்த்தமும் சொல்கிறாங்க. எனக்கு காலையில் 4:30 மணிக்கு அனுப்பிச்சுடுறாங்க. அப்படி யூடியூப்லேயும் பார்க்கலாம். அது இந்த எம்எல் வசந்தகுமாரி ராகத்தில் தான் பாடுறாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி ஆண்டாள் வந்து ரொம்ப வாஸ்துவில் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. இது புது இன்ஃபர்மேஷன். இது இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த பாசுரத்தில் தான் மாடம்னு ஒன்று நம்ம வீட்டில் கிடையாது, இப்போ கிடையாது, முன்னாடி முற்றம்னு ஒன்று உண்டு. நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடம். உங்கள் புழக்கடை, நமக்கு புழக்கடையே இல்லை இப்போ அப்பார்ட்மெண்ட்டில். எது புழக்கடை எது வாசல், எந்த பக்கம் பார்த்துருக்கணும்னு இருக்கு வாஸ்துலாம். தெற்கு பக்கம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு காற்று வரணும். இதுக்கு ஒரு கட்டடம் இல்லாமல் இருந்தா எல்லாரும் நம்ம எங்கெங்கேயோ இருக்கமே எப்படி. அதனால் தனி வீட்டில் இருந்தாலும் இதே கதி தான். அதனால் இந்த வாஸ்து எக்ஸ்பர்ட்னு போட்டார். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் சேத்திரம் போடுறாரு. நேற்று வந்து காஞ்சிபுரம் அத்தியூர், இன்னைக்கு திருக்கடிகை அப்படிங்கிற திவக்ஷேத்திரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிஞர். அடுத்த பொருளுக்கு கொண்டு வர்றேன். மாணவர்கள் தூமணி நல்ல படித்த மாணவர், சுற்றும் ஆசிரியர் சுற்றி நிற்கிறாங்க. எல்லாரும் விளக்கா எரியிறாங்க. விளக்கான தீபம் சொல்லும் பொழுது குண்டின் மேலிட்ட விளக்குன்னு தமிழ் சொல்லுவாங்க. குடத்திலிட்ட விளக்கா இல்லாம இந்த மாணவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குண்டிலிட்ட விளக்கா விளக்கு எரிய. அவங்கெல்லாம் எரியன்னா எரிச்சல் படலை. அதனால ரொம்ப பிரபலமா இருக்காங்க, ஃபேமஸா இருக்காங்க. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறி. இந்த பொண்ணு பணக்கார பொண்ணு, நேத்தி படிச்ச பொண்ணு, முந்தான ஒன்றும் தெரியாத பொண்ணு, இன்னைக்கு பணக்கார பொண்ணு. பணக்கார பொண்ணு என்ன பண்ணுவா அப்படிங்கிறது, நல்ல மெத்தையில படுத்து தூங்குறா. நல்ல ஏசி ரூம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பனியில கூட. அதனால ஏசிங்கிறது ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர் இல்லை. அதனால அது ஹீட்டர் இருக்கு, அதை ஆன் பண்ணி ஹீட்டர்ல தூங்க நல்ல தூக்கம் வருது. பூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கமிழ. வாசனைக்கு சாம்பிராணி இல்லது நீங்க ஊதுவத்தின்னு சொல்றீங்க, அதெல்லாம் தாழம்பு ஊதுவத்தின்னு இருக்கு. அதை எரிச்சிங்கன்னா நல்ல வாசனை வரும், நல்ல தூக்கம் வரும். தூக்கம் எப்படி தூங்கணும்னு ஒரு கவி சொன்ன வானவர்த்தன். அவன் வந்து 2 உரைநடை புத்தகம் எழுதினான். காதம்பரி, ஹர்ஷ சரித்திரம்னு எழுதினான். ராஜா ஹர்ஷன்ட்டு அவன் ஆஸ்தான கவியா இருந்தான், அதனால எழுதினான். முதல்ல வந்து ஊரெல்லாம் சுத்தினான், இந்த இந்தியா பூரா சுற்றி வந்தான். நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அறிவு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறோம். அவனுக்கு அறிவு ஜாஸ்தியாக தான் இருந்தது நிஜமாவே, ஆனால் இப்போ தெரியல. அதனால் அவன் எல்லா விதத்துலேயும் கெட்டிக்காரனாக இருந்தான். எல்லா 64 கலைகளிலையும் கெட்டியாக இருந்தான். உலகத்திலேயே சம்ஸ்கிருதத்திலேயே 2 உரைநடை புத்தகம் எழுதணும் அவன் தான். ஒரு உரைநடை எழுதல, ஒரு உரைநடை தான் எல்லாரும் எழுதுவாங்க. ஏன் ஒன்று தான் எழுதுவாங்கன்னா கஷ்டப்பட்டு எழுதுவாங்க. பாட்டு கூட வாயில் வந்துடும் வேகமாக. ஆனால் உரைநடை எழுதுறதுக்கு பார்த்து எழுதணும், ஒரு பெரிய வார்த்தை எழுதணும். ஒரு பக்கத்துக்கு ஒரே வார்த்தையா இருக்கும், நடுவில் இடைவெளியே இருக்கக்கூடாது. சமாசகான்னு பேர் இருக்கு, காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க, தொகை சொல் என்று தமிழில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அன்னைக்கே சொன்னேன், ராணி ஒரு ராமபத்ராம்பாங்கிறவர் தான் ஒரு நீண்ட ஒரே சொல்லுடைய வாக்கியம் எழுதும். அது எழுதுறது கஷ்டம். அதனால அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி உண்டு, உரைநடை எழுதிதான் உங்களுக்கு திறமை இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு கேட்டால், தங்கத்தை வந்து நல்ல தங்கமான உரை கல்லுன்னு உண்டு, டெஸ்டிங் ஸ்டோன்னு உண்டு, பேங்க்ல வச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்க கொடுத்த நகை அது சரியா நல்ல நகையான்னு பார்க்கும். அது மாதிரி கத்தியம் கவீனாம் நிகஷம் வதந்தின்னு ஒரு பழமொழி. உரைநடை எழுதுவதற்கு உரைநடை எழுதினால்தான் ஒரு கவி நல்ல கவி. வேடிக்கையா சொன்னா காளிதாசன் பெரிய மகாகவி, ஒரு உரைநடை கூட எழுதல. ஏன்னா நாடகத்துல சில வாக்கியங்கள் எழுதியிருக்கான். பாடல்கள் 400 பாடல் அபிஜான சாகுந்தத்துல மட்டும் 400 பாட்டு. அது எப்படி பாடிட்டே நாடகம் நடத்துறதுன்னு நமக்கே எழுதுனேன். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலத்தால 4 மணிக்கு முடிப்பாங்க. அப்புறமும் சுறுசுறுப்பா இருப்பாங்க ஜனங்க. 4 மணி வரையும் நாடகம் பார்த்து அந்த நாடக மேடை அங்கேயே தூங்கிட்டு வந்துடும், கேட்டுட்டு தூங்கிட்டு. ஒரு நாள் ஒரு பக்கம் ஒரு பாகம் கேட்பாங்க, மறுநாள் இன்னொரு பாகம். தினம் நடக்கும் ஒரே நாடகம். நீங்களே பார்த்துருப்பீங்க, சென்னையில் இருக்கிற கலைஞர்னா ஒரு நாடகத்தை 300 தடவை 400 தடவை போட்டிருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே நாடகம் தான் தெரிஞ்சு வச்சுங்க.
எம்பெருமான் பண்றதும் நாடகம் தான். சுற்றும் விளக்கிறிய தூபம் கமழ இப்போ வாசனையா இருக்கு. பெருமாளுக்கு சர்வகந்தான் இதுல வருது, வேதத்துல வருது சர்வகந்தா, எல்லா நல்ல மனமும் கொண்டவர் சர்வகந்தம். அப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சு நடுநடுல் தூபம் கமிழ துயில் அணை மேல் கண்ணோடும். நல்ல சௌக்கியமான சுகமான படுக்கையில படுத்து தூங்குறா. அதனால கண் வளரும், தூங்கக்கூடிய தூங்கி கொண்டிருக்கிறா ஒரு. அப்போ உறவு முறை சொன்னாதான் உரிமையா திட்ட முடியும். செவிடோ அனந்தலோ ஊமையோன்னு திட்ட முடியும், உரிமை. அதனால உறவு கொண்டாடும். நாமளும் எம்பெருமானுடைய தாயாருடைய உறவு கொண்டாடும். நாமெல்லாம் அவர்களுக்கு குழந்தைகள், அப்பா அம்மா உறவு நமக்கு. அதே மாதிரி அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லலாம், அக்கா தங்கைன்னு சொல்லலாம். பரமசிவனுக்கும் மகாலட்சுமிக்கும் அண்ணன் தங்கைன்னு சொல்லுவாங்க. நமக்கு அது அந்த உறவு விட்டா வேற நமக்கு புரியாது. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா நாம அப்படிதான் மனைவின்னு சொல்றதே, கணவன் மனைவி, எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாயிகா கணவன் மனைவின்னு சொல்றதே நம்ம நமக்காக. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறது தான் ஒண்ணு. அதனால துவமேவ மாதாஜ பிதாத்வமேவ துவமேவ பந்துச்ச குருஸ்துவமேவன்னு சுவாமி ராமானுஜர் கத்தியத்துல, ஸ்ரீ சரணாகதி கத்தியத்துல சகாத்வமேவன்னு சொல்லல, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லல, என்னுடைய ஆசிரியர் சொல்ல குருஸ்துவமே. துவமேவ வித்யா, நீதான் கல்வி. துவமேவ திரவிணம், திரவிணம் துவமேவ, பணமும் நீதான், செல்வமும் நீதான். துவமேவ சர்வம் மம தேவதேவன் சுவாமி ராமானுஜர். ராமாயணத்துல இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். ஹனுமான் சொல்லிதான் அந்த கந்தமாதன பர்வத்திலிருந்து எம்பி அந்த சமுதிரத்தை தாண்டறதுக்கு கோஷ்பதி கிருதவாராசம் மசகீ கிருத ராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம்னு ஹனுமானை பற்றி பேசு. இங்க விளக்கிறிய தூபம் கமிழ துயிலனை மாமான் மகளே. எப்படி மாமான் நேற்று 2-3 நாளாக தெரியும் உங்களுக்கு. யசோதாவுடைய அண்ணன் கும்பன், இந்த கும்பன் மாமா, மாமாவுடைய மகள் நப்பின்னை, மாமான் மகளே. இப்ப ஆசிரியருக்கும் எனக்கும், நான் அதாவது மாணவன், எனக்கும் என்ன உறவுன்னு கேட்டா, எங்க மாமாவே எனக்கு ஆசிரியர் அப்படி சொல்றீங்க. எங்க அப்பாவே ஆசிரியர், என்னுடைய அப்பாவே எனக்கு ஆசிரியர். ரகசிய திரைசாரம் சொல்லிக் கொடுத்தார், நிறைய சொல்லிக் கொடுத்தார். ஆங்கிலமும் சொல்லிக் கொடுத்தார், சம்ஸ்கிருதமும் சொல்லிக் கொடுத்தார், தமிழும் சொல்லிக் கொடுத்தார். அதனால எல்லாத்துலயும் அவர் பேசுவார், கவிதை எழுதுவார் சம்ஸ்கிருதத்துல. அவர் தாவரையியல் பேராசிரியராகவும் இருந்தார். ஆங்கில பேராசிரியர் நினைச்சுப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுடைய கல்லூரியிலேயே, இந்த கல்லூரியிலேயே கோபாலயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய வகுப்புக்கு முதல்வர் தெரியாம ஜன்னல் வழியில் மறைந்து கொண்டு அவருடைய ஆங்கிலத்தை கேட்பார் சொல்லுவாங்க. சமஸ்கிருத ப்ரொஃபஸர் அவர் புஸ்தகமும் எழுதியிருக்கார். இங்க 85 வயசுல இருந்தார் அவர். அவருடைய அவருடைய ஸ்தானத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அவர் இன்னும் கெட்டிக்காரராக இருந்தார். எப்படின்னு கேட்டா கன்னடத்துல கெட்டிக்காரராக இருந்தார். அவர் இப்பதான் சமீபத்துல பரவம் வச்சார். அவர் திருக்குறுங்குடியில எழுந்திருந்தார். இங்க ஸ்ரீரங்கத்துல ரொம்ப நாள் எழுதியிருந்தார். அவர் எங்க காலேஜை விட்டுட்டு சென்ட் ஜோசப் காலேஜ் பெங்களூர் போனார். அதனால எனக்கு வேலை கிடைச்சு. எதுக்கு இதெல்லாம் பகவான் அனுகிரகம், ஆச்சாரியன் மூலமாவே பண்றோம். அதனால ஒரு கோவில்ல இருந்து இன்னொரு கோவில் வந்தேன். சிதம்பரம்ங்கிறது கோவில் யாருக்கு? சிவபக்தர்களுக்கு. ஸ்ரீரங்கம்ங்கிறது வைஷ்ணவர்களுக்கு கோவில். அங்க கோவில்னா அதான் கோவில். நட்ராஜா இருக்கிறதா கோவில். அங்க கோவிந்தராஜா இருக்கார், இங்க ரங்கராஜா. அதெல்லாம் ஒரு பாக்கியம். எதுக்கு சொல்றேன்னா, நாம சின்ன, அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இன் த மவுத் என்று சொல்வாங்க. இல்ல சம்ஸ்கிருதத்துல ஜாயமான கட்டாட்சம்னு சொல்லுவாங்க. பிறக்கும்பொழுதே தோன்றி புகழ் தோன்றுக, இதெல்லாம் தோன்றலை தோன்றாமை நின்றுன்னு அவர் கொஞ்சம் வேகமா போயிட்டார் மேல திருக்குறள். இப்போ இங்க சுற்றம் விளக்கரிய தூபம் கமிழ துயிலனை மேல் கண்ணு மாமான் மகளே. கும்பனுடைய பெண்ணே, என்னுடைய மாமாவுடைய பெண்ணே, உன்னை நீ அந்த காலத்துல சொல்லுவாங்க, நீ உங்க பொண்ணை எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிமா கட்டாயப்படுத்தும். சின்ன வயசுல 4 வயசுல சொல்லுவாங்க, உங்க பொண்ணு 2 வயது, நான் 4 வயது பெண் அப்படி சொல்லிடுவாங்க. உன் பெண்ணை எனக்கு கொடுத்தாகணும்.
அதனால் உறவில் செய்யும்போது ஒரு கல்யாணம் பண்ணும்போது இப்போல்லாம் பயாலஜிக்கல் தப்பு, அது பயாலஜி படி அத்தை பொண்ணையும் அக்கா பொண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஒரே கோத்திரமே பண்ணக்கூடாதுன்றோம். அதுக்கப்புறம் குழந்தைகள் நன்றாக பிறக்க வேண்டுங்கிறதுக்காக நல்லபடியாக ஒரு வியாதி இல்லாமலே பிறக்கும்போதே வியாதி இல்லாமல் பிறக்கும். அது பிறக்கும்போதே வியாதியோட பிறக்கிற அந்த அவலங்கள்லாம் நடக்கிறது. கை கால் அது சாதாரணமாக இல்லாத குழந்தைகள் இப்போ நிறைய. அதனால ஹேண்டிகேப்டு சில்ட்ரனுக்கு நிறைய பள்ளிக்கூடம் வந்து இதெல்லாம் காரணம் நாம செய்கிற தவறு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இங்கே வந்து மாமான் மகளே நேத்தியை பார்த்தோம். தேசமுடையாய் திறவையில நம்பாவாயின்னு பார்த்தோம். படித்தவள் கதவை தர அங்கே பனியில் நிற்கிறோன்னு சொன்னோம். இன்னைக்கு வந்து மணிக்கதவன் தாழ் திறவாய். எதுக்கு கதவை திறக்கணும்னு சொல்லணும்? அவசரம் தான் உள்ளே இருந்து நீங்களே திறந்துன்னு வாங்களேன். கதவு திறந்துதான் இருக்கு, தாழ்பால் போடவில்லை, நீங்க திறந்துன்னு வாங்க. நாங்க திறக்க முடியல, ஏன்னா எங்க தாழ்பால் இருக்குன்னே தெரியல. அப்படி ஒரு அழகான கதவு. உள்ள இருக்க உள்ள தூங்குறது கூட தெரியுது. டிரான்ஸ்பேரண்டா அந்த கண்ணாடி கதவுல உள்ள தூங்குறது தெரியுது. நல்ல படுக்கைங்கிறது தெரியுது. பஞ்சு மெத்தை. அதுக்கப்புறம் தாழ்பால் இருக்க, அது எங்க இருக்குன்னு தெரியாதது காரணம் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாம் அதே அதே நிறத்துல இருக்கு. அப்படி மணிக்கதவம் மணிக்கதவம் இழைச்சிருக்கு, நவரத்தனங்கள் இழைத்திருக்கிற கதவு. அந்த கதவை திறக்கணும்னு கேட்டான். எல்லாரும் சேர்ந்து கேட்டான். 5 லட்சம் பெண்களுக்கு கொஞ்சம் ஒருத்தர் தான் குறைச்சல்னு வச்சுங்களேன். ஆனால் அப்படி மணிக்கதவன் தாழ் திறவாய். மாணவர்கள்லாம் மாமான் மகளேங்கிறத என்னுடைய உறவு ஆசிரியர், என்னுடைய மாமா தான் அங்கே ஆசிரியர். இந்த ஆசிரியர்கிட்ட போய் மணிக்கதவன் தாழ் திறவாய்னா மந்திரங்களை, மணிங்கிறது மந்திரம், மணி மந்திரம் ஔஷதம்னு குலசேகர 9 மணி சொன்னார், 9 மந்திரம் சொன்னார், 9 ஔஷதம் சொன்னார். அது அப்புறம் சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வியாமோக பிரசமௌஷதம், ஔஷதம் மருந்துன்னு ஒரு 9 ஔஷதம் சொன்னார். கண்ணன் தான் அந்த மருந்து. அதே மாதிரி மணி பக்தாபாய புஜங்க காருட மணி அப்படின்னு ஆரம்பிச்சு 9 மணி சொன்னார். அவர் மந்திரம் சொன்னார். சத்ருச்சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கியசம் பூஜ்ய மந்திரம். 9 மந்திரம். மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு ஆசிரியரை கேட்கிறார்கள் மாணவர். மணிக்கதவம் தாழ் திறவாய். உங்கள்கிட்ட தான் அந்த தங்க பொட்டிக்கு சாவி இருக்கு. இந்த சாவி உங்களுடைய மனதில் இருக்கு. அதை திறந்து எங்களுக்கு நன்றாக சொல்லிக் கொடுங்கள். ரொம்ப ஆர்வமான மாணவர். அப்படி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறக்கூடிய மாணவர். ஆர்வத்தோட ஆப்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் சொல்றாரு. அதோட வந்திருக்காங்க. அதனால மணிக்கதவம் தாழ் திறவாய். மாமீர வேலை இப்போ எழுந்திருக்கல, அதனால இந்த பெண்ணு தோழிக்கிட்ட வருவோம். மாமீர வேலை எழுப்பிடும். இதுல நாட்டு பெண் மாமியார் உறவா இருந்தா மாமியார் கொஞ்சம் அடிச்சு எழுப்பிடுவாங்க. பெண்ணுக்கு அம்மாவா இருந்தா எழுப்ப மாட்டாங்க. தூங்கட்ட கொஞ்ச நேரம். குழந்தை எது 50 வயசு குழந்தை, அப்படி இல்லை. அதனால மாமீர வேலை எழுப்பிடோ, மரியாதையை சொல்லுங்க. நீங்களாவது எழுப்பக்கூடாதா? நாங்க 5 லட்சம் பேர் சாஸ்திராமன் சொல்லிட்டு வந்திருக்கோம். 5 லட்சம் பேர் சொன்னா காதுல கேட்காதா அப்படின்னு கேட்டு செவிடும். சரி, தோ வரேன் அப்படின்னு நம்ம வீட்டுல சொல்லுவோம். தோ வரேன், வரமாட்டோம். அந்த 1/2 மணி கழிச்சு வருவோம். தோ வந்துட்டு 2 நிமிஷம் அப்படிமோ. 2 நிமிஷங்கிறது வெயிட் அ மினிட் ஃபார் 5 மினிட்ஸ் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி இல்லை. அதனால மணிக்கதவன் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பிடும். உங்க வீட்டுல நீங்க பெரியவங்க எழுந்துட்டீங்க, நீங்க சின்னவங்களை எழுப்புறது உங்க கடமை இல்லையா? நம்ம கடை அதுதான், நம்ம கடமை. நம்ம பார்த்து கோபம் வரும், ஆத்திரம் வரும், அடிக்கலாம்னு தோணும் குழந்தைகளுக்கு. இன்னைக்கு ஸ்கூல் உண்டுப்பா தெரியுமா? நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை. ஞாபகப்படுத்தும். இங்கிலீஷ்லயே சொல்லுவாங்க மண்டே ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை வந்தோடனே வருத்தமா இருக்கும் எல்லாருக்கும். ஐயோ, நாளைக்கு விடுமுறை நாள், கோவிலுக்கு போகாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். இன்னைக்கு காத்தால கூட்டம் அதிகமா இருக்கும், நாளைக்கு விடுமுறை. எதுக்கு சொல்ல, விடுமுறை நாள்னா எல்லாருக்கும் கோலாகலம். இந்தியில சொல்லுவாங்க ஆஜ் சுட்டி ஹாய். ஒரே குழந்தைகள் குறிக்கும். ஷேர்ல போய் விளையாடும் மழை பெஞ்சிருந்தா.
அப்படி இங்க வந்து மாமன் மாமீரவளை எழுப்பீரும், நீங்களாவது எழுப்பக்கூடாதா? சரி உங்க பொண்ணு ஊமையா அப்படின்னு கேட்குற மாதிரி அவளை நேரம் கேட்கல, திட்டத்தை வந்து இன்டைரக்டா திட்டம், நேரம் திட்டக்கூடாது. அதனால ஊமையோ செவிடோ அனந்தலோ, அனந்தல்ங்கிறது சோம்பேறித்தனம். ஆலசியம் வெபனீய பக்தி சுலபம், குலசேகராழ்வார் முகுந்தமாலையில் சொன்னார், சோம்பலை விடு. அதனால ஆலசியம் வெபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் லோகஸ்ய வெசனாபனோதன கரோ தாசஸ்ய கிம் நக்ஷமா. என்னால என்ன முடியும்? உலகத்தையெல்லாம் எழுப்ப முடியாது. ராஜாவா இருக்கார் குலசேகரன், ஆனா அந்த ஊர்க்காரர்களே மிரட்டி பண்ண முடியல. ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களையே மிரட்ட முடியல. ருக்மாங்கதன் ஒருத்தன் தான், தன்னுடைய ஜனங்களையே மிரட்டினான். எல்லாரும் பட்டினி கிடக்கணும், நாளைக்கு ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, பட்டினி கிடக்கணும். எல்லாரும் ஊர்ல எல்லாரும் பட்டி, யார் வீட்லயும் அடுப்பு மூட்டல, பூனை தூங்குன்னு சொல்லுவாங்க வீட்டுல. ஆಮೇಲೆ அனந்தலோ சோம்பேறித்தனமும். அனந்தன் பேரு இவனுக்கு, இவன் சோம்பேறியான அனந்தன் படுக்க பேரு, ஆதிசேஷனுக்கு பேர் அனந்தன் பேரு. ஒரு எழுத்து மாற்றினா தமிழ் அர்த்தமா, சம்ஸ்கிருதத்திலும் எப்படிதான் உங்களுக்கு தெரியும். ஒரு எழுத்து இவருக்கும் தெரியும், ஒரு எழுத்து மாறினா ஊமையோ செவிடோ அனந்தலோ. அடுத்தது 4வது காரணம், ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. யாராவது மெஸ்மரிசம் பண்ணிட்டாங்களா, மேஜிக் போட்டுட்டாங்களா, மந்திரவாதி வந்து தூங்க வச்சுட்டாங்களா. தூங்க வச்சிடலாம் இதுல மேஜிக், மந்திரவாதி தெரியும் உங்களுக்கு. அதனால அது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அந்த மந்திரவாதிக்கு. அதனால உங்க மைண்டை, மனதை படித்து தூங்க வச்சுக்கணும். உங்க மனதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, கவலையா சந்தோஷமான்னு கண்டுபிடிச்சு. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலும், பெருந்துயில் பின்னாடி பார்க்க போறோம். கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தான்னு. கும்பகர்ணனை விட பெரிய தூக்கம் செய்யறவளாங்க. கும்பகர்ணனும், அதாவது இங்கே அனந்தலோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாணவர்கள் சொல்லிக்கூடாது. ஆசிரியர் சொன்னது கேட்டுதா? அவர் கேள்வி கேட்டாரே, நீ பதில் சொல்ல மாட்டியா? ஊமையோ செவிடோ. அவர் ஆசிரியர் செவிடுன்னு நினைச்சுக்காத, அவர் வந்து மெதுவா கேட்கிற. சில பேர் இந்த காது கேட்காதவங்க மெதுவா பேசுவாங்க, நாம வந்து தப்பா நினைச்சுக்கூடாது இந்த செவிடு. அதனால சில நாம மெதுவா பேசணும்னு, பக்கத்துல இருக்கிற கேட்காம பேசணும். இரவு அதையும் பகல்ல பக்கம் பார்த்து பேசி, இரவு அதுவும் பேசாத இருப்பான். அப்படி ரகசியங்கள்லாம் சொல்லும் பொழுது மற்றவங்க காதுக்கு கேட்கக்கூடாது. ஆனா வேதம் வந்து ஒரு காதுக்குலேருந்து இன்னொரு காது கேட்க முடியும், வாயிலேருந்து காது கேட்டாதான் வேதம் கற்றுக்க முடியும். ஆன்லைன்ல கற்றுக்க முடியாது சாதாரணமா வேதம், அவருக்கு தெரியும். அது எப்படின்னு கேட்டா, அதனால ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. இப்ப மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நீ வந்து என்ன சரியா படிக்கலையா, நேத்தி மந்திரத்தை மறந்துட்டியா அப்படின்னு கேட்க. சோம்பேறித்தனமா, நேத்தி ஹோம்ஒர்க் பண்ணலையா நீ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இது வந்து முதல்ல பொண்ணு, அப்புறம் மாணவர்கள், அப்புறம் ஆசிரியரையும் சேர்த்து ஏன் மந்திரப்பட்டாலோ. அப்போ என்ன ஒரு எரிச்சல் படுறா, என்ன எழுப்புறீங்க, என்ன செய்யணும் சொல்லுங்களேன். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்று, எங்களோட சேர்ந்து தாமசிங் கீர்த்தனம் பண்ணு, பாவை நோன்பு நூக்க போய் கொண்டிருக்கிறோம். மாயன், முதல்ல மாயனை மண் வடமைந்தன வரும், அது மாயன்தான். இங்க மாயன் ரொம்ப ஏமாத்தது. எப்படி பண்ணாங்கிறத நிறைய சொல்லுவோம் அப்புறம். இப்போ வந்து மாமாயன் மாதவன். மாதவன் மான்னா மகாலட்சுமி, மான்னா வேண்டாம், மான்னா அம்மா, 3 அர்த்தம். அதனால தவஹன கணவன், மாதவன்னா இலக்குமியின் கணவன். யார் அதை சொன்னார்னா திருமிஷாழ்வார். மாதவன்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தின ஆழ்வார், அவருக்கு தெரிய பிரபந்தத்துல. அதுல மாதவனை மாமாயன் மாதவன். வைகுந்தன் சொன்ன, இப்பதான் சொன்னேன், சம்ஸ்கிருத வார்த்தையை அப்படி சொன்னோம். ஒரு ஊரை வச்சு ஒருத்தர் பேரை சொல்லணும். ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் பேர் தெரியும், அது மாதிரி ஒவ்வொரு ஊரும். அப்படி வைகுண்டம்ங்கிற ஊர் பேரு.
இந்த வைகுண்டம்ங்கிற ஊர் எப்படி இருக்குன்னு கேட்டா 14 லோகங்களுடைய அளவு எவ்வளவு இருக்கோ அது அதை விட 9 பங்கு பேர். அதனால ஒருவர் சந்தேகப்பட்டோம்னு வச்சுங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் அங்க இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இன்னும் என்ன சொல்றோம், ஒரு ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஜனத்தொகை அதிகமா இருக்குன்னு சொல்றோம், ஒரு இடத்துல ஜனத்தொகை குறைவா இருக்குன்னு சொல்றோம். அப்படிலாம் கிடையாது. அதாவது பிறக்கிறவர்கள் குறைவா இருந்து அப்படி இருக்கலாம்னு சொல்லுவோம். அப்படி பெண்கள் அதிகமா இருக்காங்க, ஆண்கள் குறைவா இருக்காங்கன்னு சில ஊர். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் எப்படி இருந்தாலும் இவன் தான் சொன்னான் வேதத்துல, பகுஸ்யாம் பிரஜாயேய, பலவிதமாக ஆவேன்னு சொன்னான். ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, ஒருத்தந்தான் அவன், இணையில்லாத ஒருத்தந்தான். ஆனா அவனே சொன்னான், தானே சொன்னான், பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாறாக ஆவேன். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பேர் கொடுப்பேன். இவருக்கு ஒரு பேரு, அவருக்கு ஒரு பேரு. ஒரே பேர்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. திருநாராயணன் பேர்ல 5 பேர் இருக்கு. அப்படி எவ்வளவு பேர். என்ன திருப்பதியில போனா கோவிந்தன் பேர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பேர். அப்படி இங்க வந்து சொன்னார், மாமீரவளை எழுப்பிவிடோ ஒரு மகள் தான் உண்மையோ ஏமப்பெண் மந்திரம் மாமாயன் மாதவன் வைகுந்தன். இந்த வைகுந்தன்கிறத திருமேஷாழ்வார் அடிக்கடி. இந்த குண்டகா என்றால் குறைவுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு குறைவு. வைகுண்டகன்னா குறைவில்லாத நகரம், கலங்கா பெருநகர்னு பேர், திருநாடுன்னு பேர், மேல் ஊர்னு பேர், மேலூர் அப்படின்னு பேர், இப்படிலாம் பேர் இருக்கு. இந்த திருமேஷாழ்வாருடைய சரித்திரம் இந்த பாசுரத்துல குறிக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டா, இது கொஞ்சம் எதிர்த்து பேசக்கூடிய, மற்ற மதத்தை பார்த்து எதிர்த்து பேசக்கூடிய ஆழ்வார் தான் அவர். தைரியமான ஆழ்வார். பரமசிவன் வந்தார், அவர் வந்து இவற்றை கேட்டார், திருமேஷ ஆழ்வார்ட்ட, உனக்கு என்ன வேணும், நான் வரேன் தரேன், நல்லா படிச்ச வந்து தெரியும், அதனால நானே வரேன். அவரே வந்துட்டார், எல்லாம் தபஸ்லாம் பண்ணல, நேராக வந்துட்டார். அவர் சொன்னார் கொஞ்சம் கிண்டலா, அது மாதிரி நாமெல்லாம் சில ஆழ்வாருடைய சரித்திரங்களை பார்த்து தெரிந்து கொண்டு சிலவற்றை பின்பற்றக்கூடாது, சிலவற்றை பின்பற்ற. இந்த ஊசியில நூல் கோத்து தருவியா, ஊசிக்கு காதுன்னு உண்டு, இந்த காதுல நூல் கோத்து தருவியான்னு கேட்டார். கோவம் வந்துருச்சு பரமசிவன், போயிட்டார். அப்புறம் பரமசிவனுடைய பக்தர்கள்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, எங்க கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு சொன்னாங்க. சிவாத் பரதரம் நாஸ்தி, இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொன்னா இந்த வேற்றுமை ஒற்றுமை எல்லாம் பாராட்டாம இருக்கும். சிவாத் பரதரம் நாஸ்தின்னு சொன்னார். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இப்பதான் சொன்னேன், ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. அது வந்து முதல்ல அகராதி உண்டானது சம்ஸ்கிருதத்தில் தான். சினானிம் டிக்ஷனரிங்கிறது அமரகோஷம்ங்கிறது பேரு. அமரசம்மன் ஒருத்தர் எழுதினான். வேற எந்த மொழியிலையும் உலக மொழியில முதல்ல வரல, அதுக்கப்புறம் தான் வந்தது. ஒரே பொருள் உள்ள பெயர் சொற்கள் நிறைய இருக்கிறது. இதுல என்ன அமரகோஷத்துல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, பாடலாக இருக்கு 2200 பாடல்கள். இந்த பாடல்களை மனப்பாடம் பண்ணினாதான் சம்ஸ்கிருத கவிதை எழுதுறது எளிதாகும். அது அந்த காலத்துல நிறைய பேர் படிச்சுட்டாங்க, மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஆசிரியரும் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்து பசங்களும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த இதெல்லாம் இது கூட இப்போ தேவகான்னு சொல்றோம், கடவுள்னு சொல்றோம். அதுக்கு 12 பேர் முதல்ல எடுத்தோன்னே, அமரஹா, நிர்ஜரஹா, தேவஹா அப்படின்னு 12 பேர். இது எதுக்காக உபயோகப்படுத்தணும்னா, கவிதையில 2 எழுத்து வேணுமா தேவஹா, 3 எழுத்து வேணுமா அமரஹா, 4 எழுத்து வேணுமா ஜம்பாரிகி அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய வார்த்தை. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது கவிதை எழுதுறதுக்கு உபயோகப்படும், சிறிய கவிதை எழுதுறதுக்கும் உபயோகப்படும், பெரிய கவிதை எழுதுறதுக்கும் உபயோகப்படும். இது வரையும் நிறைய ஒரு பாதத்துல 21 எழுத்து தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுக்கு மேல 22 23 எல்லாம் ரொம்ப பேர் எழுதல. அந்த 26க்கு மேல போயிடுச்சுன்னா அதுக்கு உரைநடை மாதிரி தான் இருக்கும். ஒரு பாதமே, ஒரு கால் பாகமே 26 எழுத்துக்கு மேல போயிடுச்சுன்னா தண்டகம்னு பேரு. தண்டம்னா குச்சி தெரியும், நீள குச்சி மாதிரி இருக்கும், உரைநடை மாதிரியே இருக்கும். ஆனா அது வந்து பாட்டு மாதிரி இருக்காது, பாடவும் முடியாது பெருசா இருந்தா. அதனால சுவாமி தேசிகனே தசாவதார ஸ்தோத்திரத்தை
19 அக்ஷரத்தில் எழுதிட்டார். 19 எழுத்து ஒரு வரி 4 வரி 76 எழுத்து ஒரு. தேவோன சுபமாதனோத்து தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம், அது 19 எழுத்து. அது மாதிரி 21 வரையும் எழுதினாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2^19 போடணும். 19 எழுதினா 2^21 போடணும். அதுக்கு மேல போச்சுன்னா பேரே எடுக்க முடியல. குழந்தைகள் இருக்கு 27 பேர் சொல்றீங்க. அவங்க இந்த 20 பேர் வச்சுக்கிறதுக்கு நம்ம பேரே இல்லை, அதனால விட்டுடாங்க. இப்போ நிறைய பேர் வைக்கல, எல்லாமே பெண்கள் பேர் வச்சிருக்காங்க. எல்லா விருத்தத்துக்கு முக்கால்வாசி பெண்கள் பேர் வச்சிருக்காங்க. அப்படியாவது படிக்க மாட்டீங்களா புஸ்தகத்தைன்னு பார்க்கறதுக்காக பெண்கள் பேரா வச்சிருக்காங்க. மாலினின்னு பேர் வச்சிருக்காங்க. அது 14 அக்ஷரம். மாலினி 14 எழுத்து. நிறைய சிரக்தரான்னு ஒண்ணு இருக்கு, அது 21. மாலையை அணிந்தவள் சிரக்தரா. சிரக்குனா மாலை, தரானா அணிந்தவள். இப்படி 21 எழுத்து. சார்தூல விக்கிரீடித்தம்னு ஒண்ணு, புலி விளையாட்டுன்னு பேரு. சார்தூலன்னா புலி, விக்கிரீடித்தம்னா கிரீடான விளையாட்டு, அதனால விக்கிரீடித்தம்னா சிறந்த விளையாட்டு. நம்ம எழுதுறதே புலிவாலை பிடிச்ச மாதிரி. நமக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா புலிவாலை பிடிச்ச மாதிரி எழுதாமே இருக்க முடியாது, விடவும் முடியாது. இன்னைக்கு வரலையே கவிதைன்னு நினைச்சுப்போம். அப்படி நல்ல கவிகளுக்கெல்லாம் நல்ல வார்த்தைகள் வாயில 6 பெருக்கத்தோடு மாதிரி வரும். இங்கே இந்த வைகுந்தன் அப்படின்னு சொல்லும்பொழுது திருமேஷி ஆழ்வார் இந்த பரமசிவனுடைய பக்தர்கள்லாம் வந்து கேட்கிற பொழுது சிவாத் பரதரம் நாஸ்தின்னு சொன்னார். இவர் சொன்னார், இவர் அர்த்தத்தை வேற வேணும்ட்டு தப்பா புரிஞ்சு கொண்டு துரோணமஸ்தி ததப்பரம் அப்படின்னு சொன்னார். சிவஹான்னு சொன்னா வார்த்தை சொல்லுங்க, ஞாபகம். சிவம்னா மங்களம்னு, அதனால நல்லதுன்னு அர்த்தம். சம்புகுன்னா சம்பவதி, நல்லதை செய்பவன் அர்த்தம். எம்பெருமானுக்கும் சாஸ்திரநாமத்துல சம்புகு தொஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான், சம்புகு தொஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான் விஷ்ணு சாஸ்திரம். அதனால இவருக்கும் அதே பேர் தான். அதனால கடவுள்னா ஒண்ணு, அப்படிதான் நாம ஒற்றுமையா இருக்கணும். உறவு சொல்றோம், சிவன் பேரன் சொல்றோம், பிரம்மா பிள்ளைன்னு சொல்றோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது இன்னொரு அர்த்தம், சிவம்னா நீங்க வீட்டுல அளக்கிறதுக்கு இப்ப லிட்டர்னு சொல்றீங்க, அது படிக்கு பேர் சிவம். இது முன்னாடி உங்களுக்கு தெரியும், மரக்கால் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் படி தெரியும், அப்புறம் குருணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 மரக்கால் சேர்ந்து ஒரு குருணி. ஒரு ஷேர் சின்னது, படியை விட சின்னது. மணங்குன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பழைய அளவுகள். இப்ப லிட்டர், கிராம், மில்லி லிட்டர் தான் தெரியும். அதுக்கு பேர் சிவம்னு பேரு. அதனால இவர் சொன்ன துரோணம் ததப்பரம் அஸ்தி. துரோணம் சொன்னா துரோணாச்சாரியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பெரிய படி, பட்டணம் படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 படி சாதாரண படி சேர்ந்தா பட்டணம் படி. ஆனா அதுக்கு பேரு துரோணம்னு பேர் சொன்ன. துரோணமஸ்தி ததப்பரம்னு அவங்கள தோற்றுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருமேஷி ஆழ்வாருடைய ஒரு தைரியம் இங்க வந்து இந்த பெண்ணுக்கு இருக்கு. தூங்குறா. அதனால சகஸ்ரநாமம் சொல்லாம தூங்குறா. எங்களோட சேர்ந்து சகஸ்ரநாமம் சொல்லவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்பொழுது இந்த திருமேஷி ஆழ்வார் ஒரு தடவை என்ன பண்ணார், தனக்கு ஒரு சிஷ்யன், ஒரு குரு ஒரு சிஷ்யன். அந்த காலத்திலேயே சிஷ்யர்களுக்கெல்லாம் கூட நிறைய பேர் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது கணிகண்டன் ஒரு சிஷ்யன், அவனுக்கு கனநாயக திவ்ய பிரபந்தத்துல சொல்லிக் கொடுத்துருந்தார் திருமேஷி ஆழ்வார். அந்த ஊர் ராஜா ஒருத்தன் தான். அந்த கணிகண்டன் வந்து வீதியில போகும்பொழுது ஒரு வயதான மாதை பார்த்தான், அம்மாவை பார்த்தான். அந்த மாதுக்கு ஒரு ஆசை, சின்ன வயசா சின்ன பொண்ணாகணும். கணிகண்ணன்ட்ட கேட்டா அந்த மாமி, இந்த மாதிரி எனக்கு சின்ன பொண்ணாகணும். உடனே கணிகண்ணன் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னா, ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு ஜலத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்ணான், தீர்த்தத்தை. அந்த பெண் சிறிய பெண்ணாயிட்டான், இளம் பெண்ணாயிட்டான். இதை ராஜாவுக்கு எது இருந்தாலும் ஒற்றர்கள் மூலமா எது நடந்தாலும் தெரியும். அதனால ஒற்றர்கள் தான் அவர்களுக்கு ஜன்னல்னு சொல்லுவோம் ராஜாவுக்கு.
அப்படி தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் அந்த பெண்ணை கூப்பிட சொன்னான். இந்த பெண்ணு ரொம்ப அழகா இருந்தா. ராஜாக்களுக்கு அந்த காலத்துல பகு வல்லபாகான்னு பேரு, பாலிகமின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு உரிமை இருந்தது. அப்படி அப்புறம் பட்ட மகிழ்ச்சின்னு இருப்பாங்க, முக்கியமான மனைவின்னு இருப்பாங்க. எல்லாரையும் சமமா நடத்துவாங்க. அப்படி அந்த ராஜா அந்த பெண்ணை பார்த்தா, நீ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான். ராஜா ஆணையை மீற முடியாது, கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்ட உடனே இந்த பொண்ணு வந்து இளமையாவே இருக்கா, என்றும் 16 இருக்கா. இவன் கிழனாள். பார்த்தான், என்னடா இது, அவ மட்டும் சின்ன பொண்ணு, நாம கிழவன்னா சரி வராது அப்படின்னு திருப்பி கணிகண்ணன்ட்ட போனா, யார் ஒன்று இந்த மாதிரி அழகான ஆக்கினதுன்னு கேள்விப்பட்டு கணிகண்ணன் கூப்பிட்டான். என்னையும் அந்த மாதிரி இளமையாக்கு. சிதம்பரத்துல இளமையாக்கினார் கோவில் பொண்ணு. இந்த இளமை ஆக்குன்னு சொன்ன உடனே முடியாதுன்னு, ஏன்னா ஒரு மரியாதையா கேட்டா சொல்லுவான், ஆணையிட்டா கேட்க முடியாது. அதனால அப்படி ஆசிரியர் ஆணையிட்டா நிறைவேற்றுவான், முடியாதுன்னா கோவம் வந்துருச்சு. சரி, என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு, உனக்கு நல்லா பாட தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். நாராயணனை பாடும் வாயால் நரனை பாட மாட்டேன்னு. இன்னும் பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நீ நாட்டை விட்டு வெளியில போகணும், நாடு கடத்தி விட்டேன், இந்த ஊர்ல இருக்காது. நேர போனா ஆசிரியர் திருமிஷை ஆழ்வார்த்த, இந்த மாதிரி நாடு கடத்திட்டான் ராஜா, நான் வெளியில போகணும், என்ன செய்யலாம் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கேட்கிற பொழுது, எதுவுமே ஆசிரியர்கிட்ட கேட்டு செய்யணுங்கிறது இந்த காலத்துல வழக்கம். அதனால எந்த காரியம் செஞ்சாலும், நம்ம வீட்டுல ஒரு முக்கியமான காரியம் செஞ்சா ஆசிரியர்கிட்ட கேட்டு. நம்ம வீட்டுல பிருகஸ்பத்தின்னு ஒண்ணு, வாத்தியார்னு தமிழ்ல சொல்லிட்டு இருக்காங்க, இது உபாத்தியாயான்னு பேர். அது வந்து கேட்டா, அவன் சொன்னா, நீதான் அவர் சொன்னா, நீதான் ஒரே ஒரு மாணவன் தான் எனக்கு, இந்த ஊர்ல எனக்கு வேற வேலை கிடையாது, நீ இல்லாட்டா வகுப்பே நடக்காது, நானும் உன்னோட வரேன் அப்படின்னு. 2 பேரும் கிளம்பினாங்க. 2 பேரும் கிளம்பும்போது நாம எதுக்கு வெறுமை போகணும்னு சொல்லி பெருமாள் சதியில போய் சொன்னார் திருமிஷாள். அப்போ 2 பாடல், ஒரு பாடல் சொன்ன உடனே எம்பெருமான் அந்த ஆதிசேஷன் என்ற படுக்கையை சுருட்டி கொண்டு இங்க இடையில் வைத்துக் கொண்டு கிளம்பு. காத்தால அர்ச்சகர் போய் பார்த்தா பெருமாள் அங்கே சந்நிதியிலே இல்லை. கணிகண்ணன் போகின்றான் காமரு புங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணியுடைய சென்னாப்புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொன்னார் திருமழியாழ்வார். கிளம்பிட்டார் பகவான். காத்தால பட்டாச்சார் வரார், பகவானை காணும் சந்நிதி. பதறி போய் ராஜாட்ட போய், ஏன்னா அவர் தான் திருடிட்டாரோன்னு ராஜா சொல்லிடுவான், பட்டாச்சார் மேல விழுந்துடும் பழி. ஏன்னா உடனே சொல்லிட்டார். அப்படி ராஜா வந்தான், பார்த்தான், என்னடா அது யோஜனை பண்ணான், இந்த மாதிரி இந்த கணிகண்ணன் வேலைதான் அப்படின்னு. எங்க போயிட்டு இருக்காங்க 2 பேரும், நான் கண்டுபிடிச்சான், நிறுத்தினான், போய் காலில் விழுந்து. உடனே ராஜா காலில் விழுந்த உடனே திருமிஷாழ்வார் சொன்னார், கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு புங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணியுடைய சென்னாப்பலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள். திருமிஷாழ்வார் சரித்திரம். அப்படி பெருமாள் சொல்றதை நாம கேட்கணுமா, நாம சொல்றதை பெருமாள் கேட்கணுமா? நமக்கு எல்லாம் ஒரு ஆசை, நாம சொல்றதை பெருமாள் கேட்கணுமா? சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு 10 ஸ்லோகத்துல சொன்னார் வேகாசேத்து ஸ்தோத்திரம். வேகாசேத்து ஸ்தோத்திரம் தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு தமிழ்ல, தமிழ் அது யதோக்தகாரிங்கிறது சம்ஸ்கிருதம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமழிசாழ்வாரை தானா நினைத்து கொண்டு சுவாமி தேசிகன், ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேஜ திருஷ்யதே உபாய பல பாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. ஒரு பெரிய ஒரு ஒளி இருக்கிறது, பரம் மகா. இந்த ஒளி எங்கே இருக்குன்னா 2 இடத்துல இருக்கு. அதான் நமக்கும் எம்பெருமானுக்கும் வித்தியாசம். ஒரே சமயத்தில் 2 இடத்துல நாம இருக்க முடியும். ஒருத்தருடைய மனசுல வேணா இருக்கலாம், உடலோட இருக்க முடியாது, இந்த பூத உடலோட இருக்க முடியாது. அதனால ஏகம் ஒத்தந்தான், யுனிக்னு பேர் சமஸ்கிருதத்தில், அது இங்கிலீஷ்ல. அது வந்து சிறப்பானவன், சிறந்தவன். ஏகம் வேகவதி மத்தியே, வேகவதி என்ற ஆறு காஞ்சிபுரத்திலே ஓடுகிறது, விரைவாக ஓடக்கூடிய ஆறு. இந்த ஆறுக்கு அது யார் ஆறுன்னா சரஸ்வதி.
அந்த சரஸ்வதி தான் அங்க ஆறா ஓடிக்கிட்டு இருக்கான். வேகவத்தின்னு பேரு. வேகான்னு 2 எழுத்துல சொல்லலாம். இப்பதான் சொன்னேன், துருக்கி சொல்லலாம். சின்ன வேகவதி 4 எழுத்து, வேகா ஒரு 2 எழுத்து. மத்தியே வேகவதி மத்தியே ஆற்றங்கரையிலே எம்பெருமான் சந்நிதி இருக்கு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்த காரி. அதனால வேகவதி மத்தியே அஸ்தி சைலே காஞ்சிபுரத்துல அதே பெருமாள் தான் வரதராஜன் என்ற பேர்ல பிரணதார்த்திஹரான்னு பேரு சமஸ்கிருத்துல. பிரணதானாம் ஆர்த்திம் ஹரதீதி பிரணதார்த்திஹரா. காலில் விழுந்தவருடைய துன்பத்தை போக்குகின்றவன் அர்த்தம் சமஸ்கிருதத்துல. எவ்வளவு அழகு பாருங்க. நீங்க இப்பதானே சொன்ன சிவனை பத்தி ஒரு பெருமையா சொல்லி இவர பெருமாளை பத்தி கொஞ்சம் அதிகமான சொல்லும் பொழுது திருவையாறுல பரமசிவனுக்கு பேர் பிரணதார்த்திஹரான்னு பேர். அதேதான் சுவாமி தேசிகன் தசகத்துல ஞாச தசகத்துல தினமும் ஆராதனத்துல சொல்லக்கூடிய தசகத்துல பிரணதார்த்திஹர பிரபோன்னு சொல்ற. குழந்தைன்னா அப்படிதான் சத்தம் போடுறது. நாங்கெல்லாம் சொல்லுவாங்க, குழந்தைகளை கூட்டுவாங்க, அது கத்துறதை விட நான் இன்னும் ஜாஸ்தி கத்தலாம் நினைக்கிறது. எப்படியாவது அது காதுல 2 வார்த்தை விழணும். திருப்பாவையோ இல்லை வேற கதைகளோ. இப்ப 2 குழந்தைகளை சொன்னேன், உட்காருங்கன்னு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க போன வருஷம் வந்திருந்தாங்க அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி அப்பதான் இந்த கதையெல்லாம் சொன்னா பிடிக்கும். பாசனத்துக்கு அர்த்தம் சொல்லினே இருந்தா பிடிக்காது. அப்போ இந்த திருமேஷ் இது சுவாமி தேசிகன் வேகாசேத்த ஸ்தோத்திரத்துல ஹஸ்தி சைலேத்த திருஷ்யத்தை நாம 2 விதமா எம்பெருமான பார்க்கணும். இதுதான் இங்கே தூமணி மாடத்து பாசுரத்திலேயே உட்கருது. உபாயமாகவும் அவன் பகவான் இருக்கான், உபேயமாகவும் பகவான் இருக்கான். உபாயம்னா வழி. எந்த ரோட்ல போவீங்க உங்க அகத்துக்குன்னு சொன்னா, இது இப்படி போய் இடது பக்கம் திரும்பி வலது பக்கம், அதுதான் வழி. அந்த வழி இவன் தான். அந்த வழியை இவன் தலையிலே கட்டிடணும். நாம இவன் தான் நமக்கு வழி. அதனால உபாயம். உபேயகன்னா போய் சேருகின்ற இடம், டெஸ்டினேஷன், அதுவும் இவன் தான். அப்படி எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா இது எம்பெருமானுக்கு தான் அந்த பெருமை. வழியும் அவன் தான், சேரும் இடமும். உபாயமும் உபேயமும் பண்ணி சுவாமி தேசிகன் முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் காஞ்சி பாக்கியம், காஞ்சியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேகா சேத்து, அதாவது சொர்ணவண்ணம் செய்த பெருமாளை யதோக்தகாரியை சேவிக்கிறதுக்கு அடிக்கடி முடியும், நம்மளால எப்பாவது தான் போக முடியும். அதனால காஞ்சி பாக்கியம் சொன்ன. கமல நிலையா சேதசோ பீஷ்ட சித்தி. இதுல 2 பேரும் பெருமாளும் தாயாரும் ஒருத்தருக்கொருத்தர் இணைபிரியா நண்பர்களாக இருக்கிறார். ஒருவர் சொல்வதை இன்னொருவர் சொல்லாமையே புரிந்து கொள்பவர் 2 பேரும். தாயாருக்கு என்ன விருப்பமோ அதை முன்பே நிறைவேற்றி வைப்பவர் எம்பெருமான் என்று சொல்லும். காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேதசோ பீஷ்ட சித்தி. அபீஷ்ட சித்தி எப்படி இருக்காருன்னா எம்பெருமான் கல்யாணானாம் அபிகல நிதி ஓபி காருண்ய ராசி. ஸ்ரீஸ்ருதியில சொன்னார் கல்யாணானாம் நிதி ரவிகலகா காப்பி காருண்ய சீமான்னு 24வது பாடம். இங்க அப்படி இல்லை. அதே அந்த நிதிங்கிறத, அது இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரே சொல்லுக்கு 2 பொருள். அது மாதிரி நிதிகி புல்லிங்கம், நிதிகி ஸ்ரீலிங்கம், 2 உண்டு. 2 லிங்கத்திலையும் 2 பால்லையும் உண்டு. ஆண் பால் பெண் பாலுக்கும் ஒரே சொல்றோம். கல்யாணானாம் நிதி ரவிகலா கோபிகாருண்ய ராசி. அது யாருக்கு கிடைக்கணும்? புண்ணியானாம் பரிணதிகி. நாம எல்லாம் புண்ணியம் செய்திருந்தா வேகாசேத்து போய் சேவிக்கலாம். அசவுங்கிறார். பெருமாளை பார்த்தா என்ன சொல்லணும்னா, அவர் அங்க இருக்காரு சொல்லக்கூடாது, இவர் இங்க இருக்காரு சொல்ல. பக்கத்துல இருந்தா இவர், ரொம்ப தூரம் இருந்தா, இப்ப ரங்கநாதன் அங்க இருக்காருன்னு சொன்னா கூட மனசுல மேல கூட, அப்படி மனசுல இருக்காருங்கிறதுல கிட்டக்க இருக்காரு சொல்ல. அப்படி எங்கேயோ இருக்கார் பகவான், வைகுண்டத்துல இருக்கார். மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்று அப்படி சொல்லக்கூடாது, வைகுண்டத்துல இருக்கார். அப்படி இங்க கிட்டக்க இருக்கார். இது பூலோக வைகுண்டம். அப்படி அப்போ பரிணத்திரசு பூஷையன் போகி செய்யாம். இதுல 2 விஷயம். நீங்க தாயார் சன்னதியில போய் சேவிச்சீங்கன்னா ஆபரணங்கள்லாம் சேவிக்கும். அதே மாதிரி பெருமாள் சன்னதிக்கு வந்தீங்கன்னா பாண்டியன் கொண்டைன்னு ஒண்ணு. நான் ஒன்னே உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இங்க விமான பதக்கம்னு திருமாறும். இப்படி எத்தனை அலங்காரம்னு பார்க்கணும்.
கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், ஒரு மரு. இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா 5 நீல மணி இருக்கும். 4 மணி சுற்றி நடுவில் ஒரு மணி இருக்கும். அது நீளமா இருக்கும், கரு நீளமா இருக்கும். அதை நீங்க பார்க்கணும். பார்த்து திருவடியை பார்க்கறதுங்கிறது முதல்ல, அதுக்கப்புறம் திருவடியிலேருந்து திருமுடி அமலநாதிபரான் திருப்பாணாழ்வார் சொன்ன மாதிரி பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது அப்புறம் மகாலட்சுமி திருமார்பு, அதுக்கப்புறம் வனமாலை இருக்கு. வனமாலைங்கிறது துளசி மாலைன்னு சேர்த்துக்கலாம். எந்த மாலை போட்டாலும் ஏத்துக்கிறான். அர்ச்சகரிட்ட வழக்கா இருக்கும் என்பது எம்பெருமானுடைய வழக்கம். அர்ச்சகர் இன்னைக்கு மாலை போட்டா போட்டுக்கிறாரு, போடலைன்னா ஏன் போடலன்னு கேட்கிறாரா? இல்லை கேட்கல. அதனால அர்ச்சகரிட்ட வழக்கா இருக்கும் என்பது. அதே மாதிரி அலங்காரம் பண்றார், மாலை போடுறார், ஆபரணம் போடுறார். இந்த ஆபரணம் போடணும்னு பெருமான் சொல்றானா? இல்லை. அதனால வழக்கமா என்ன அவர் அந்த விழாவுக்கு தகுந்த, உற்சவத்துக்கு தகுந்த மாதிரி ஆபரணம். தாயாருக்கும் அப்படிதான். இன்னைக்கு ஒரு நிறம் புடவை பட்டு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு நிறம். அது மேல 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 அந்த புடவையை சாத்தி கொண்டே இருப்பான். அதனால திருவடி கூட சேவை ஒரு நாளைக்கு தான், வருஷத்துல 365 நாள் நம் தாயாருடைய திருவடி சேவை ஒரு நாள். பெருமானுடைய திருவடி சேவையாவது அடிக்கடி கிடைக்கும். அப்படி ஆபரணங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது புண்ணியானாம் பணிதரசோ பூஷயன் போகி செய்யாம். படுக்கையில படுத்துட்டு இருக்கான், சயனத்திற்கோலத்துல இருக்கான் ரங்கநாதன். அப்ப பாம்புல படுத்திருக்கான். நாம பாம்புல படுக்கிறதுக்கு முடியுமா? பயத்திலேயே அது உயிர் போடும். அதை என்ன பண்றான், ஆதிசேஷனை அவன் அழகுபடுத்து. அது 5 தலையா இருந்தாலும் சரி, 7 தலையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் இது ஒற்றப்படை. 1000 தலை ஆதிசேஷனா இருந்தாலும் சரி, அவனுக்கு பயப்படாம படுத்துக்கணுங்கிறது இல்லை, அவனே அழகுபடுத்து. பூஷயன் போகி செய்யாம் வேகாசேத்து ஜெயதி விபுலோ விஸ்வரக்ஷை கேது. உலகத்தை எல்லாம் 14 லோகங்கள், வைகுண்டம், பாத்தாளம், நரகம், யம், அந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு, நாகலோகம், இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு படுத்துட்டு காப்பாத்துறான். யாராவது படுத்துன்னு காப்பாற்ற முடியுமா? அதனால அதுதான் அவனுடைய சாமர்த்தியம், திறமை. அதுதான் அளவில்லாத பெருமை. வேகாசேத்தோர் இதம் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சா 10 ஸ்லோகம் நாங்களாம் ஒரு வேடிக்கை நினைச்சிட்டு இருக்கோம். சுவாமி தேசிகனை வேண்டிகிட்டே இருக்கோம். எல்லாரும் சொல்றாங்க, சுவாமி தேசிகனை வச்சுட்டு காசாக்குறீங்களே, ஸ்தோத்திரத்தெல்லாம் சொல்லி பணத்தை கேட்குறீங்களே, நான் இப்படி 1 மணி நேரம் பேசுறேன், இவ்வளவு ரூபா கொடு அப்படின்னு கேட்குறீங்களே, தேசிகனை வித்துன்னு இருக்கீங்களேன்னு சில பேர் சொன்னாங்க. எல்லாரையும் வித்துன்னு இருக்கோம். எங்களுக்கு பேர் வேத வித்துன்னு, வேதத்தை விற்கிறது தான் வேதத்தை பேர். தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழ்ல சொல்லுவாங்க. அதனால எம்பெருமான் பூஷையன் போய் வேகாசம் செய்து விஸ்வரட்சைக்கு எல்லா உலகமும் நலமாக இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். கடைசி ஸ்லோகம் பல ஸ்ருதி. வேகாசேதோர் இதம் ஸ்தோத்திரம். யார் எழுதின? நான் தான் எழுதினேன். வெங்கடேசேன நிர்மிதம். இது அகங்காரத்துல சாத்விக அகங்காரம்னு பேர். நல்ல அகங்காரம். நான் தான் எழுதினேன்னு சொன்னா இது திமிரோட பேசுறீங்களா அப்படிங்கிறத அப்படி இல்லை. அதனால வெங்கடேசேன நிர்மிதம். படிங்க எல்லாரும். ஏ பட்டந்தி ஜனாஸ்தேஷாம். யார் வேணா படிக்கலாம். வேதம் மாதிரி அதுக்கு இது இல்லை, நியமங்கள் இல்லை. தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி. நான் ஏதாவது ஒரு தினமுமே அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்படி இல்லாட்டா நமக்கு ஏதாவது ஒரு காரியம் உடனே ஆகணும்னா இதை சொல்றது, அது சொன்னா நடக்கிறது. அது மாதிரி அனுபவமே, நிறைய அனுபவம் சொல்றேன் உங்களுக்கு, சொந்த அனுபவம். சுவாமி நிறைய தடவை கேட்டிருக்காரு, காரப்பங்கால கேட்டிருக்காரு. மேல நம்ம குறிச்சிக்கு இவருடைய தம் திருத்தந்தையார் தான் ஏற்பாடு பண்ணார். இந்த 2 கோவிலுக்கும் அந்த தந்தையார் தான் தலைவர், கமிட்டி தலைவர். அப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு திருப்பதியில் 65 வயது ஆனால் உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும், கரோனா வந்திருக்கு, அதனால நீங்க போக வேண்டாம், நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்குங்க அப்படின்ட்டு 1 வருஷம் நிறுத்திட்டாங்க. அந்த 1 வருஷம் காரப்பொங்கல்ல போய் அவங்களும் ரொம்ப அழகா மரியாதை பண்ணாங்க. எப்படி சொன்னேன்னா, இந்த ஸ்தோத்திரத்தை 10 ஸ்லோகம் தான். அதாவது தினம் சஹஸ்ரநாமம் சொல்றேன், பகவான் எனக்கு ஒன்றும் செய்யலையே. அதனால பலஸ்ருதி நிறைய இருக்கு. இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா நாம்னாம் சகஸ்ரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம் அப்படின்னு வச்சு நிறைய இருக்கு.
பயம் கூடாது, வியாதி கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை கூடாது. இதெல்லாம் வரும்னு அதுலயே இருக்கு, அந்த பலஸ்ருதி இருக்கு. ஆனா எந்த அமங்கலமான காரியமும் நம்ம வீட்டிலேயோ வெளியே நாட்டிலேயோ நடக்கக்கூடாது. நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு அமங்கலமான நிகழ்ச்சி காவிரி ஆற்றில் நடந்தது. அதனால அதை பத்தி கேள்விப்பட்டா கொலை நடுங்குது. அதான் சொல்ல வேண்டாம். இப்போ நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் திருப்பதியிலேருந்து, நீங்க வந்து உற்சவங்கள் நடக்குதே கோவில்ல, அதுல விசேஷங்கள் நீங்க போய் இப்ப வைகுண்ட ஏகாதசி இருக்கு, எல்லாரும் வராங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் வராங்க, நாம செய்த பாபங்கள்லாம் போகும்னு நீங்க ஒரு வார்த்தை இந்த 1 மணி நேரம் பேசினீங்களே சம்ஸ்கிருதத்துல சொல்லலையே சொன்னாரு. அதனால நெகட்டிவா பேச பாப்பராசையாக நஷ்யந்தின்னு அவர் சொன்னார். பாபங்கள் என்ன 3 விதமான பாப்பம் மாயனையில பார்த்தோம். ஆகாமி, சஞ்சிதம், பிராரப்தம் 3 பார்த்தோம். அது 3 போயிடும், சரணாகதி செஞ்சா போயிடும்னு நீங்க சொல்ல வேண்டாமா? உற்சவம் வந்து பெருமாளை சேவிச்சா போயிடும் சொல்ல வேண்டாமான்னு ஏன் நெகட்டிவா சொல்லுவோம்? நாம புண்ணியம் பண்ணியிருக்கோம், புண்ணியமான ஜனங்கள். நான் பாவம் பண்ணேன்னு போய் சொல்லுவாங்க. அதனால எப்போதுமே நீங்க நலமா இருக்கீங்களான்னு கேட்டா நான் நலமா இருக்கேன்னு சொன்னேன். நேற்று ஜுரம் வந்தது, முந்தானா தலைவலி அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னா நன்றாக இருக்கு. கூட வந்து சொல்றாரு, நேற்று தலைவலி இருந்து சரியா போச்சுன்னு வந்து சொல்றேன். சரியா போச்சுன்னு சொல்றதுக்கு தான் ஒருத்தரை தவிர டாக்டர் எல்லாமே சரியா போச்சு அப்படின்னு சொல்றேன். வைத்தியோ நாராயணோஹரி அப்படி இந்த திருமேஷி ஆழ்வார் பண்ண அந்த விதத்தை சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை இங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ங்கிற க்ஷேத்திரத்தை, யதோக்தகாரி க்ஷேத்திரத்தை, இன்னைக்கு புண்ணிய க்ஷேத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டு இன்று பாசுரம், நாளைக்கு நோற்று. அது வந்து இன்னைக்கு பார்த்தது வந்து பணக்கார பெண். நாளைக்கு பார்க்கறது வந்து அவ ஏற்கனவே நான் கிருஷ்ணனை பார்த்துட்டேன், நீங்க வந்து நீங்க தனியா வேணா போயிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுறாங்க. அம்மனாய், தாயே வா, எங்கூட வா. முன்னாடி மிரட்டி கூப்பிட்டாங்க, ஊமையோ செவிடோ அனந்தலோ நேமப்பிறந்தையில் மந்திரப்பட்டாலோ அப்படிலாம் கூப்பிட்டாங்க. அப்படி இல்லாம இப்போ அப்படி கூப்பிட போறாங்க நாளைக்கு. நோற்றுச்சுவர்க்கம். எல்லாரும் தாயம் வாங்க. வந்தவர்களுக்கெல்லாம் கேட்டவர்களுக்கெல்லாம் நன்றி. அப்புறம் சாதாரண இந்த தனியன் சொல்லும்பொழுது கவிதா ஆர்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமः. ஆதித்யபசிரோபிங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஸ்சிரம் விஜயதாம் ஸ்ரீமத்யே கோதாயை நமः. ஒரு விசேஷம், தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லுவோம். அப்படி இந்த மாசத்துல, இந்த தனுர் மாசத்துல, மார்கழி மாதத்துல ஸ்ரீமத்யே கோதாயை நமஹா, அதுக்கப்புறம் ஸ்ரீதராய நமஹா, அதுக்கப்புறம் தான் பெருமாள். தாயாருக்கு அப்புறம் தான் தாயார் மேல சேவிச்சுட்டு அப்புறம் எல்லாமே நடக்கும். அது இன்னைக்கு பாசுரத்தினுடைய, ஏன்னா யாரு பெண்ணுக்கு தாயார் பாசுரம். தன்யோஸ்மி.